பூராவுமே இப்போ நாங்கள் கார்பரேஷன்லேயே 1 in 6 வேக்சின் கொள்முதல் பண்ணி ஸ்ட்ரேடாக்கு போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி அவ்வப்பொழுது இதை நம்ம டிவார்மிங் பண்ணோம். கடைசியாக ஒன்ஸ் இயர் எங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த லைசன்ஸ் மேண்டேட்ரியாக வாங்கணும். பண்ணால் தான் அதை ட்ராக் பண்ண முடியாது. இதை மீண்டும் வலியுறுத்தும். அது பூராவுமே அவங்க கார்த்தால கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அதை செக்அப் பண்ணிட்டு கம் பேக். ஸோ அது அவங்க கென்னல் கிளப் ஆஃப் இந்தியா லைசன்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் தே ஹவ் நாட் டன். ஏற்கனவே மற்ற முனிசிபாலிட்டிலையும் நம்மளோட முனிசிபல் லைசன்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வேக்சின்ஸ் போட்டிருக்காங்களா? வேக்சின்ஸ் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. பட் இதெல்லாமே வெரிஃபை பண்ணுங்க ரெக்கார்ட்ஸோட. இது முதல் கட்ட விசாரணை. ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க, ஸ்ட்ரே டாக்ஸ், ஸ்ட்ரே கேட்டில் ஒரு இஷ்யூ. மற்றதுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டம் 1997 இருக்குது. அதில் சென்னை நோட்டிஃபைடு ஏரியாவில் வளர்க்குறவங்க அதை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணாதவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும். அதை இன்னும் விரைவுபடுத்தும். இது டெஃபினட்டாக ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு. இது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஜீவிதாவை மாடு முட்டிடுது. அதுவும் இது லக்கிலி அவங்க சிறு காயங்களோடு தப்பித்தாங்க. பட் அந்த பகுதியிலையும் சவால்கள் எங்களுக்கு இருக்கு. குறிப்பாக அங்கேயும் லைசன்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஆண்டு இடம் இருக்கிறவருக்கு லைசன்ஸ், இடம் இல்லாதவருக்கு ஒரு நோட்டீஸ் இந்த 3-4 மாசத்தை அப்புறப்படுத்தணும். இப்போதைக்கு எங்களுக்கு கிடைத்த தகவல் வரை ஒரு தனியார் மருத்துவமனையில் சேஃபா இருக்கு. அதுக்கப்புறம் மைனர் ஆபரேஷன் போன்றவை எல்லாம் அவங்க மருத்துவமனையோட கண்காணிப்பு. ஃபர்ஸ்ட் பேன் பண்ண உடனே நாங்கள் அதை எனிமரேட் பண்ண போனோங்க. அதுக்குள்ள பேனுக்கு ஸ்டே வந்துடுது. ஆனாலும் டெஃபினட்டா அது யார் யார் வச்சிருக்காங்கிறது நாங்கள் இப்போ ஒரு டிரைவ் கொடுத்து எல்லார்ட்டையும் அதை கென்னல் கிளப்லையும் கான்டாக்ட் பண்ணி யார் யார் இந்த மாதிரி 23 வகையான நாய்களில் வளர்க்குறாங்கிற டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு அதையும் அதுக்கு தேவையான பாதுகாப்பு அறிவுரை கொடுவோம். இவங்களும் கிளைம் பண்ணுறது கதவை திறந்துட்டு அப்படியே ஓடிடுது. அந்த மாதிரி நம்ம கிளைம் பண்ண முடியாது. பெட்ஸ் அவங்க வளர்க்குறவங்க பாதுகாப்பாக வைக்கணும். அண்ட் பலர் சொல்ற மாதிரி எல்லா நாய்களும் அதே மாதிரி வெறியோட இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியாது. ஏன்னா சில சட்டங்கள் அனிமல் வெல்ஃபேர் போர்டில் அவர்களுக்கு விலங்குகளுக்கு பாதுகாப்பான சட்டங்களும் இருக்கு. தேங்க்யூ.